ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ஒரு சிம்பிளான ஒரு சாரியை பார்ட்டி வியர் சாரியாக நம்ம வந்து கிராண்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த லேஸு தான். ஸோ இந்த லேஸே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஒரு பேர்ல் டிசைனோட ஸ்டோன்ஸோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த லேஸில் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு நெட் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த சாரீக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தது. கஸ்டமர் வந்து இதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த லேஸ் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேஸில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த முக்கோண ஷேப் வந்தது. ஸோ அதை வந்து சாரீக்கு மேலே இருக்கிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுட் வந்து ஒன் சைட் கைடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஆரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த லேஸ் வச்சு தைக்கும் போதும் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இந்த லேஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாரியுடைய அதாவது முந்தானி தொங்குற அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா 45 அப்படி அந்த இன்ச் அந்தளவு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் லேஸு. அதனால வந்து ஒரு 60 இன்ச்சஸ் இல்லைனா 65 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்டர், ஏன்னா 9 மீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் அளந்து பார்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சு அதை வந்து தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அளந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு இந்த ஒரு குட்டி விஷயம் பண்ணதுனால, ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால. உள்பக்கம் இருக்கிற முந்தானியை வந்து ஓரம் அடிச்சுட்டு உள் சைடும் நம்ம வந்துட்டு அதாவது மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே கரெக்டாக தான் வருன்ற மாதிரி நான் உள்பக்கத்தில் வந்து ஓரடிக்காமல் தோராயமாக அளவெடுக்கும் பொழுது அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். தைச்சிட்டே வரும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா உள்பக்கத்தில் தைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதில் வந்து ஆல்ரெடி அந்த முந்தானியில் ஒரு சொங்குலாம் போட்டு அது ஒரு ஃபினிஷிங்காக இருந்துச்சுங்களா நல்ல பக்கத்தில். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிரித்து அது ஒரு 1 hour டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுக்கப்புறம் அதை பொறுமையாக பிரித்து எடுத்துகிட்டு உள்பக்கத்தில் ஓரடிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ரொம்ப அழகாக தான் வந்துச்சு. ஒன் சைட் கைடுங்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஸ்டோன்லலாம் ஏறாமல் ப்ராப்பராக அந்த நெட் ஃபேப்ரிக்லேயே வந்து தைச்சிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நான் வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஈஸியே கிடையாது. ஏன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலும் ஹெம்மிங்கும் சூட் ஆகலை. அப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி அது காய வச்சு அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்மைக்காக ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், ஒரு லேஸ் வச்சு அடிக்கிறது தானே, ஒரு 250 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஒர்த்தை அது செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு வேலை. எனக்கு பத்தாததுக்கு வேறு பிரிக்க ஆரம்பிச்சிட்டேங்களா, உல்ட்டாவாக தைச்சிட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதிலவே ஒரு 1 hour ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. பண்ணும்பொழுதே வந்துட்டு கரெக்டாக உள்ளே வந்து அந்த சாரியுடைய நல்ல பக்கம் எது உள்பக்கம் எது அப்படின்றத கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு அது ரெடி பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்காக இதை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார்னர் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. அந்த பொறுமையாக அதை மடித்த மாதிரி வச்சு அதை செய்யணும். அதே மாதிரி அந்த முந்தானி பக்கமும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குஞ்சம்லாம் தொங்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அழகாக எடுத்து விட்டு அதுவும் மாட்டிக்கும் அடியில். அதனால் அதெல்லாம் அழகாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். அந்த இடத்துட்ட மேடாக இருக்கும் அந்த கிளாத்து. நம்ம ஒன் சைட் கைடு வந்து வச்சுருக்கிறதுனால கீழே வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் தைக்கணும். எனக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நான் ஃபாஸ்ட்டாலாம் தைக்கலை. ரொம்ப டைம் எடுத்துச்சு, பொறுமையாக தான் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி என்னடா ரொம்ப நேரம் தைச்சிட்டே இருக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் நீட்டாக அதை இந்த மாதிரி சாரி அப்படியே எடுத்து ஒரு டேபிளில் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வருது இல்லைங்களா, அந்த கார்னர் நல்ல க்ளூ அப்ளை பண்ண கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி பண்ணோம்னாலும் அடுத்த லேயரில் அதை டச் ஆகி அசிங்கமாகிடும். அதனால் ஓரளவுக்கு திட்டமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை ஜஸ்ட் அப்படியே ஒட்டி வச்சுட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 1 hour கழித்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டே வந்தேன் அந்த கார்னர். இது உண்மைக்காகவே ரொம்ப வேலை தான். ஏதோ கட்டை விரலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் இந்த மாதிரி ஒர்க் அவ்வளோவா பண்ணதில்லை. சாரியை ஃபுல்லாக டிசைன் பண்ணதும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்.
ஸோ இந்த ஆர்டர் எடுத்ததே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாரீ டிசைன் பண்ணும்போது அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ நீட்டாக நம்ம பண்ணணும், அதை லேஸ் செலக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ வேலை வாங்குங்கிறது கண்டிப்பாக நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சும்மா அசால்ட்டாக நம்ம வந்து சொல்லவும் கூடாது கஸ்டமர்கிட்ட இவ்வளோ தான் வரும் சரி கொடுங்க அப்படின்னு. பட் இது வந்து பர்த்டே பார்ட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பிங்க் செட்டிங்லேயே பண்ணியிருந்தாங்க. கேக்கு, குழந்தையோட ட்ரெஸ்ஸு, மதர் அண்ட் டேட் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பிங்க்லேயே இருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.